உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி, அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி அண்ணாமலையார் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 8 நாட்கள் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் கோவிலின் உள்ளே மலையின் மீது ஏற்றப்படும் கார்த்திகை மகா தீபத்திற்கான கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த பூஜைகள் கோவில் இணை ஆணையர் ஜோதி மற்றும் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஆகியோர் பங்கு பெற்றனர்கள். இந்த சிறப்பு பூஜை நடைபெற்றதை அடுத்து அந்த கொப்பரையை அண்ணாமலையார் மலையின் உச்சிக்கு கொண்டு செல்லும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த கொப்பரையை ஒரு 7 பேர் கொண்ட குழு அண்ணாமலையார் மலை மீது தற்போது எடுத்து சென்று விடுகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது நாளை மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும். இந்த ஒரு நிகழ்வினை சுமார் 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கனமழையின் காரணமாக மலையின் மீது ஏற பக்தர்களுக்கு தடை தமிழக அரசு விதித்துள்ள நிலையில் அந்த கொப்பரையை எடுத்து செல்லும் நபர்கள் மற்றும் நெய்யை எடுத்து செல்லும் நபர்கள், காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோருக்கு மட்டுமே மலையின் மீது ஏற மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அனுமதி வழங்கியுள்ளது. நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.